இருக்காங்களா? பால் நல்லா இருக்காங்க. ஓ சரி சரி. நீங்கள் டெய்லி வருவீங்களா? ஆமாம், டெய்லி வரும். டெய்லி வருவீங்களா? டெய்லியும் வந்து தான் உங்கள் இடம்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்களா? ஐயா நீங்கள் எங்கேருந்து வருவீங்க? டெய்லி வருவீங்களா நீங்கள்? எப்படிங்க ஐயா இங்கே வந்து கடை போடுறீங்க? டோக்கன் ஏதாவது தர்றாங்களாமே, அது எப்படி நீங்கள்? போட்டு தரலாங்க. சரிங்க. அது நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுருவீங்களா இல்லை டெய்லி வந்து போடணுங்களா? டெய்லி வந்து போடணும். மொத்தமாக இல்லை ஒன்றும் தரதில்லை, டெய்லி வந்து இன்னைக்கு இந்த கடை இருக்கும், நாளைக்கு அந்த கடைசி இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும், இல்லைன்னா இங்கே இருக்கும், ஏதோ ஒரு கடை ஓ சரி சரி. மாறிட்டே தான் இருக்கும். மாறிட்டே இருக்கும் ஒரே இடத்துல. ஆனால் உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் எப்படிங்க உங்களை பார்த்து வருவாங்க? வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் இந்த லைனில் தானே ஊட்டிக்கிறேன். அப்படிங்களா? சரி சரி. வரமாட்டாங்கம்மா, வாங்கிட்டு வருவாங்க. ஏறகத்தை ஏறி ஆட்டம் இருக்கிறது அவங்க எந்த இடத்துல நம்ம வந்து அப்படி வாங்கிட்டு வருவாங்க. கஸ்டமர் வரமாட்டாங்க. கடையில் வந்துட்டு நம்ம நாட்டு போட்டு அவங்க வந்து தேட மாட்டாங்க. தேடுவாங்க. நல்லா காய்ச்சி வாங்கிட்டு வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் அப்படின்லாம் இல்லைங்களாங்க ஐயா? ரெகுலர் கஸ்டமர் வந்து பார்த்து லைனில் பார்த்து வாங்கிட்டு போவாங்க. கன்சியூமர் வந்து அப்படியே வந்து ஓ சரி சரி. எங்கே நல்லா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறீங்க, கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குறீங்க. Actually, we are in Ulavar Sandai, which is in RS-Puram. It is a place where the farmers come over here and they put up their stalls and they sell the products to the consumers as well as to the customers. Over here, what system they are following is actually early morning they come, they start up with a token system where the agriculture officer is over there. He'll be issuing a token and a weighing machine to each and every vendor over here, and the vendor comes here. The farmer comes here and he puts up a stall according to the token number, and the token number varies from every day. Like if they are getting a place over here today, it is not that they will be getting it for the other remaining days. They'll be getting it in the varied places, and also it is not that they'll be having regular customers. A few of the wholesale people they come and get products in wholesale, they may be regular, but the consumers keep varying, and based on their needs they come and get the products, and also based on the price has been fixed by the agriculture officer over there, and he only determines the price, and they are not supposed to sell more than that. And these people are from Ooty and they sell vegetables over here, and they sell it in both retail and in wholesale. ஐயா நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வரீங்க? இதெல்லாம் பார்ப்போம். ஊட்டியிலிருந்து ஊட்டிலேருந்து டைரெக்டாக வருவீங்களா? நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்களா? காடு வச்சுருக்கீங்களா? சரி சரிங்க. அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. உங்கள் தோட்டத்து காய் மட்டும்தான் இங்கே இருக்குதுங்களா இல்லை? தோட்டக்காய், பக்கத்து தோட்டக்காய் சரி சரி. எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்குங்க வாங்குறது நம்ம இந்த ரேட்டை வச்சு ஒரு 3 ரூபா 4 ரூபா கம்மியாக வாங்குவீங்க? சரி சரிங்க. அப்போ இங்கே வந்து 3 ரூபா 4 ரூபா ஜாஸ்தியாக வச்சு விற்பீங்க. சரி சரிங்க. அங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்குதுங்களா உங்களுக்கு? ஏதோ கமிஷன் இல்லை, செலவு இல்லை. அங்கே போட்டால் நீங்கள் மூட்டைக்கு 50 ரூபா நீங்கள் வந்துடும். 110 ரூபாய்க்கு கமிஷன் இருப்பாங்க. அதில் என்னென்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டதுன்னா அங்கே 1000 ரூபா தருவாங்க. நம்மளுக்கு இங்கே 10 பைசா வைக்க மாட்டாங்க. விற்கிற காசு அப்படியே வாங்கிக்கிறோம். அதுதான் நாங்கள் லாரி லாரியில் கொண்டு வர அளவுக்கு சாமான் கொடுங்க. முதல்ல நம்ம எல்லாமே சேர்ந்து அப்புறம் இங்கே வந்து அவங்கவுங்க கை தனித்தனியாக எடுத்தாலும் நாங்கள் 20 பேர் 30 பேர் ஊட்டிக்காரர்கள் எல்லாம் மொத்தமாக கொண்டாந்து எல்லாம் பண்ணிட்டு இந்த லைன் அப்படியே ஊட்டிக்குன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. ஆமாம். Actually, he is coming from Ooty, and he actually hires a lorry over there and he comes over here. And it is not only he is coming, 20 of them are coming from there, and they also get from vegetables from the nearby farmers and they bring it over. Even they are the farmers and they get products from the nearby farmers and they come and they sell it over here. And the good thing over here is they do not have any intermediates between them. Like they are the farmers, they purchase. They get their land things from there and they come and sell it over here. They need not pay commission to anybody else over there. Any intermediators or somebody like that. They just come and directly sell it and they get their profits and go. And the price which they give for the other farmers over there is comparatively 3 or 4 rupees from that of the market value. All the other farmers assess the market value and they'll be charging 3 or 4 rupees less, and they'll be coming and selling it over here for 3 or 4 rupees more, and that will be their total profit, and they'll be taking back the whole amount back home. They will not be giving it to any of the intermediators, and also they do not pay for any of the places over here. And one particular block is allotted for the Ooty people over here.
அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? தொண்டாமுத்தூர். நியர்பை அம்மா நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? உங்கள் தோட்டங்களா? இந்த காயெல்லாம் உங்கள் தோட்டம் எல்லாமே உங்கள் தோட்டம்? இவ்வளோதாங்களா? இவ்வளவுதான். அப்படிங்களா? இது ரெண்டு மட்டும் தான் உங்கள் தோட்டத்தில் விளையுதுங்களா? பச்சை மிளகாய் இருக்குது, தேங்காய் இருக்குது, எல்லாமே அது கொண்டு வரலையா? அவரைக்காய். சரி சரி. மாற்றி மாற்றி வைப்பீங்களா? தேங்காய் கொண்டு வந்து வைப்பீங்க, என்ன இருக்கும்? நீங்கள் ஒன்று தான் இங்கே உண்மையாக விவசாயமாக தெரியுது. தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து இருக்கிறத கொண்டு வந்து வைப்போம். She is bringing it from her own land, sir. இரு Sir, she is giving us. She is coming from place Tondamutur and she is bringing it from her own land. Like she has brought banana and vegetables today, and she'll also be bringing green chilies and also coconuts over here. And it depends on the thing like she is producing there. She brings it accordingly. She seems to be the real farmer who is over here selling the products. எவ்வளோ நாளா What is your experience? இது பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 15 வருஷமா வர்றோங்க. 15 வருஷமா சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க. 15 வருஷமா. சரி சரிங்க. சந்தை தொடங்குனதுல தான் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. பக்கத்து தோட்டத்துல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? எங்க தோட்டம். உங்க தோட்டம் மட்டும் தாங்க. சரி சரி. அக்கா நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து கடை போட போகிறோம். என்னக்கா பண்ணுறது? நாங்கள் எது விற்கிறது? என்ன பொருள் விற்கிறதுக்கா? நல்லா எது முடியுது அதை விடுங்க சாமி. எதுக்கா நல்லா வாங்குவாங்க அதிகமாக? சாமி தேங்காய் எல்லாமே வாங்குவாங்க. கேரட் பீன்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. எந்த காய்கள் விரும்பி நிறையா போகும்? அவரைக்காய், பீர்க்காய், புடலக்காய், கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா போகுங்க. நாங்கள் போடலாம் இல்லைங்கக்கா. போடலாம் சாமி. எல்லாம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே விற்கிறீங்களா? வித்துரும் சாமி. எல்லாத்தையும் காசுலாம் கொடுக்கணுமா? இல்லை எதுவுமே பஸ் ஃப்ரீங்க. எங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட். அக்கா நிலம் காமிச்சாதான் விடுவாங்களா உள்ள? ஆமாங்க. விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டு முன்னுரிமை கொடுக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் 6 மணிக்கு எங்கள் ஊருக்கு வாங்க, ஆனை, யானை, பன்னி, காட்டெருமை அத்தனை வனவிலங்குகளும் வருதுங்க. அது கவர்மெண்ட் வந்து விவசாயத்துக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கும்? இன்றைக்கி நாங்கள் பஸ் வரும்போது தடுக்குது. கூட்டம் கூட்டமாக இருக்கும். தொண்டாமுத்தூர் பக்கம் கேம்பன் வருங்க. விவசாயத்துக்கு அந்த முன்னுரிமை கொடுத்தாதாங்க விவசாய பொருள் வருங்க. ஆனால் எல்லாமே விளைநிலம் வந்து ரியல் எஸ்டேட் ஆகிடும். விவசாயத்துக்கு முன்னுரிமைன்னா ஒரு லோன் கேட்டால் கூட அவங்க கேட்குற கேள்வியில் லோன் வாங்க முடியும். இந்த வனவிலங்குகளுக்கு ஒரு தீர்வு ஏதாவது வருதுங்களா? இது வரைக்கும் கிடையவே கிடையாது. எல்லா மிருகம் அத்தனை மிருகம் இருக்குங்க எங்கள் ஏரியாவில். பகல்லையும் வருதுங்க, நைட்லேயும் வருதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எந்த மிருகம் இல்லைங்க. ஆனால் ஏதாவது ஷூட் பண்ணால் கூட கேஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்துங்க அத்தனையும் அழிக்கும் போது கவர்மெண்ட் கண்டுக்கிறது இல்லை ஒரு விவசாய நிலத்தில். ஆனால் அந்த விவசாய நிலத்தில் வந்து ஒரு பன்னியோ, ஒரு முயலோ, ஒரு பாம்போ அடித்தா 3 கவர்மெண்ட் வருதுங்க அரெஸ்ட் பண்ணுறது. என்ன தெரியுங்களா? EB ஒன்று, ஃபாரஸ்ட் ஒன்று, போலீஸ். அது மட்டும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு விவசாயி கண் தெரியுதுங்க. ஆனால் அத்தனை பொருள் அழிக்கும்போது யாருமே வரல. நாங்கள் அதுக்கு நஷ்டீடு கேட்டு அதுக்கு ஒரு இது பண்ணோம்னா அவங்க மணிகாரர்கிட்ட போய் ஆர்ஐகிட்ட போய்ங்க அதுக்கு என்னென்னமோ பண்ணி அந்த பணம் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணால் 1 லட்சம் ரூபா கிடைக்குங்க. ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க. 5 வருஷமாக வளர்த்துறோம். அந்த 5ஆவது வருஷத்துல தான் அது இது வருங்க. அப்போ வந்து ஒரு ஏக்கராவில் 70 மரம் வைங்க. ஒரு யானை கூட்டம் புகுந்தா ஒரே நைட் 5 வருஷம் குழந்தையாட்ட வளர்த்துருந்து ஒரே நைட்டில் முடிஞ்சு போகுது. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது தீர்வு காணுதுங்களா? இது வரைக்கும் கிடையாது. கஷ்டீடு தர்றாங்கன்னா அது பாதி அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் 5 வருஷம் வளர்த்துன குழந்தையாட்ட தென்னம்பிள்ளை இல்லைங்களா? ஏதாவது கவர்மெண்ட் அதுக்கு தீர்வு காணுதுங்களா? அதுக்கு வந்து இப்படி ஏதாவது வரவங்க ஏற்பாடு பண்ணணும். அதுதான் விவசாயத்துக்கு ஒரு இது. இன்னொரு 10 வருஷம் போனால் ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட ரைஸ் கிடைக்காது. 50 ரூபா கொடுத்தா வெண்டைக்காய் கிடைக்காது. பில்ஸ் தான் வரப்போகுது என்ன அப்படி தானுங்க. பசி இதுக்கு ஒரு பில்ஸ் தான் வரப்போகுது. விவசாய நிலம் எல்லாமே ரியல் ஆகிட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணணுங்க விவசாயிகளுக்கு. அதுதான் முறை இல்லைங்களா? இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அது வந்து போடுறாங்க சார். இருந்தாலும் சோலார் போட்டாலுமோ இல்லை கரண்ட்டில் வந்து டிசிஆர் இது போட்டாலும் கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் வந்து உள்ள போகும். ஆமாம், ஒரு பாம்பு அடித்தாலோ ஒரு முயல் அடித்தாலோ அப்போ தான் ஒரு விவசாயம் அரசு பண்ணுவாங்க. ஆனால் அத்தனையும் அழிக்கும் போது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுங்க விவசாயிகளுக்கு. என்ன அதுக்கு தான் ஒரு தீர்வு வேணும்.
Actually, one farmer is over here, and he's from a place called Tondamuttu, and he's telling his own grievances, like government is not taking good care of him. Like they're telling like they're giving more importance for the farmers, but that is not the real case with the government. Like they have so many wild animals over there, which is like which is disturbing their regular life. And even today, when they were on the way to the market, like they found one elephant standing there, and it was disturbing them a lot. And they're telling the government is protesting against the people harming the wild animals, but they are not giving good care for the animals harming their fields. Like even if it is that case, they have to walk so many times to the government. Like they'll have to meet up so many people over there. They'll have to sign up so many forms, and then only they get back. Even if it is like they'll have to spend more than 50,000 to get 1 lakh, and even after getting that, they are not completely satisfied because their whole land has been destroyed, and to bring it back to the original form again, they'll have to they'll have to spend money on it. So he is feeling very bad. Like something should be done for this, and government should take more steps in order to make them more beneficial.